எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்.
குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெட்டு 1 துண்டு 2 இப்படின்னு சொல்கிறத பட்டிருக்கீங்களா? வெட்டு 1 துண்டு 2. ஒரு பேச்சு பேசினோம்னாலும் அப்படி தான் இருக்கணும், ஒரு சொன்னாலும் அப்படி தான் இருக்கும், அதில் மாறக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். மேஷராசியுடைய காவல் தெய்வம் நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க. உங்களுக்கு காவல் தெய்வமாக 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரை நீங்கள் மனசார வேண்டுங்க. அந்த 3 பேரை நீங்கள் காவல் தெய்வமாக நினச்சிக்கும் போது உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தில் காவல் தெய்வங்கள் நின்று பேசும். உங்களுக்கு என்ன சிரமம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காவல் தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஒரு வேலைக்கு கிளம்பி போகிறதா இருந்தாலும் காவல் தெய்வத்திட்ட பர்மிஷன் சொல்லிட்டு போங்க. வீட்டில் இஷ்ட தெய்வத்திட்ட எப்படி சொல்கிறோம்? காவல் தெய்வம். குலதெய்வத்திட்ட சொல்லணும், காவல் தெய்வத்திட்ட சொல்லணும், இஷ்ட தெய்வத்திட்ட சொல்லிட்டு போகணும். தெய்வம் நமக்கு மனுஷ ரூபத்தில் நமக்கு காப்பாற்றுவாங்க. ஏன் இன்னைக்கு பல வீடுகளில் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் செய்வன கோளாறு, இந்த திருஷ்டிகள், பில்லி சூனியம், ஏதாவது ஒருத்தன் நமக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுறானே, என்ன காரணம்? காவல் தெய்வத்தை சரியாக வழிபாடு பண்ணாதது தான். நமக்குரிய காவல் தெய்வத்தை சரியாக வழிபாடு பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும். முதல்ல காவல் தெய்வம் யார், எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரம், இதை தான் சொல்ல போகிறேன். மேஷராசிக்காரர்களுடைய காவல் தெய்வம் முனீஸ்வரர். முனீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. அகோர வீரபத்ர சுவாமின்னு சொல்லுவாங்க. வீரபத்ர சுவாமி, வீரபத்ரர், முனீஸ்வரர், அகோர வீரபத்ர சுவாமி, இவங்க தான் நமக்கு குல தெய்வம். அதாவது காவல் தெய்வம். குலதெய்வம் உங்கள் முறைகள் படி இருக்கும், குடும்ப அடிப்படையில். இந்த காவல் தெய்வம் குலதெய்வத்துக்கு அடுத்து வரக்கூடியது முனீஸ்வரர், வீரபத்ர சுவாமி, அகோர வீரபத்ர சுவாமி. இவங்களை வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை, எவ்ரி டியூஸ்டே நீங்கள் இலுப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெயில் விளக்கேற்றி நல்ல ஒரு அகண்ட அகல் வாங்கிக்கணும். நல்ல பெரிய அகல், இந்த அளவுக்கு இருக்கணும், அந்த கையளவுக்கு. அந்த அகலில் செவ்வாய்க்கிழமை இலுப்ப எண்ணெயில் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி உங்கள் முனீஸ்வரர் வீரபத்திர சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. சார், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா? சில பேர் கேட்பாங்க. குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணுறோமோ காவல் தெய்வத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். காவல் தெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காவல் தெய்வத்து கோவிலிருந்து ஒரு சூலமோ சின்னதாக, அதுக்கு எப்படி இந்த பாருங்க, கட்டை விரலை தாண்டக்கூடாது. அந்த கட்டை ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இதை தாண்டி ஒரு விக்கிரகமோ வீட்டில் இருக்கக்கூடாது. நமக்கு அதுக்கான அந்த சுவாமிக்கு சரியான நைவேத்தியம்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் ஒரு சூலம் சின்னதாக வச்சுக்கலாம். இல்லைன்னா சுவாமி படம் வாங்கி வச்சுக்கலாம். இல்லையா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், வெறும் தீபம் மட்டும் ஏற்றலாம். அந்த முனீஸ்வரர் வீரபத்திர சுவாமியை நினச்சி ஒரு சூலம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அது செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றணும். அது என்ன விளக்கேற்றணும்? எண்ணெயில், இலுப்ப எண்ணெயில் விளக்கேற்றணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிவப்பு பூ, செவ்வரளின்னு சொல்லுவாங்க, அந்த செவ்வரளி சமர்ப்பிக்கணும். செவ்வரளி தான் போடணும். அதே மாதிரி முருகபெருமானையும் அந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுறது, செவ்வரளி போடுறது நல்லது. முருகனையும் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய காவல் தெய்வம் முனீஸ்வரர், வீரபத்திர சுவாமி, முருகபெருமான். ஆனால் குலதெய்வம் இல்லாமல் இவங்கெல்லாம் கிடையாது.
இவங்களை வழிபாடு பண்ணுங்கள். அப்போ இவங்க வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சமயோஜித புத்தி ஏற்படும். நமக்கு எந்த நேரத்தில் எங்கே போனால் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு அந்த காவல் தெய்வம் கூட்டிகிட்டு போகும். எந்த இடத்துக்கு எந்த நேரத்தில் போனால் வெற்றி கிடைக்கும்னு காவல் தெய்வம் கூட்டிகிட்டு போகும். அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை யாராவது சாப்பாடு, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடும், யாராவது வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை உங்களை ஒரு பிடி போடுங்க, செஞ்சு பாருங்க. ஓம் வீரபத்ராய நமக, ஓம் அகோர வீரபத்ராய நமக, ஓம் முனீஸ்வராய நமக அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை 108 தடவை சொல்லுங்கள். முருகனையும் 108 தடவை சரவண பவ மந்திரம் சொல்லலாம். செஞ்சு பாருங்கள். இந்த காவல் தெய்வங்கள் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவாங்க. தடைபடக்கூடிய காரியங்களை உடனடியாக நடத்தி கொடுப்பாங்க. இந்த தெய்வத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதனால் முருகபெருமான், முனீஸ்வரர், வீரபத்திர சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ அனுமதியோடு செய்யுங்க. குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு தான் செய்யணும். அப்போ உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான முன்னேற்றம் கண்டிப்பாக மேஷத்திற்கு உண்டு. அதுவும் செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் தான் அந்த பவர் கிடைக்கும். அன்றைக்கி சிகப்பு ஆடை நீங்கள் அடைஞ்சிக்கிறது நல்லது. ஒரு ரெட் கலர், ஏதாவது ஒரு ரெட் கலரில் நீங்கள் ஒரு கர்ச்சீஃபாவது கையில் வச்சுக்கணும். ட்ரெஸ் ஏதாவது ஒரு ரெட் கலர் போட்டு. நிச்சயமாக தெய்வத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த அகோர வீரபத்திர சுவாமி, முனீஸ்வரில் நிறைய இருக்காங்க. அதனால் அந்த வழிபாடு உங்களை கோபங்களை உங்களுக்கு அப்படியே கட்டுப்படுத்தி நல்ல முன்னேற்றத்துக்கு ஏற்படும். இந்த வழிபாடுனால உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும். தடைப்படக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். ஒரு விமோச்சனம் கிடைக்கும். நம்பி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது. அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டி உன்கிட்ட பலம் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலம் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும், காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள் இந்த 2 இடத்துல இருக்கணும். நம்மளுடைய புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லும், போடா, போப்பா, போவாத, இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன, இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நம்ம ஒரு பையிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது.
இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழிகாட்டுது, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னிய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. அந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க, ரொம்ப நல்லது. அதுதான் மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று, என்னையை காப்பாற்று, நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன், நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா ஆளா இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.